நண்பா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டார்ல இருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போறோம். சிட்டி பேங்க்ல இருந்து தான். ஓகேங்களா? இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாக்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாங்க மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து வியூ சேனல் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேனல் வந்து நீங்கள் வந்து லாக் அவுட் ஆகும். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்கேன் பண்ணி நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தலாம். இதுதான் சிட்டி யூனியன் பேங்க்கான அஃபீஷியல்ஸ் கரியர்ஸ் பேஜுக்கான லிங்க்கு. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் நம்மளோட யூடியூப் சேனலில் லிங்காக கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் லிங்காக இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழுக்க லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனே மகாராஷ்டிரா லொக்கேஷன் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு ரிமோட் ஜாப் இருக்குது. ஆனால் யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப் பொறுத்த முடிக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி போஸ்டிங்ஸ் எப்போ போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல டேட்டும் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 9 இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆன்லைன் டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஆப்ரேட்டர் அனலிஸ்ட் 1க்கு தான் சிட்டி பேங்க்லேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில் செட் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இந்த கரியர்ஸ் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த அப்ளை பண்ணுறதுல என்னென்ன நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 1 by 1 இப்போ வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்யூம் வந்து அப்படியே எடுத்துக்கும். இல்லை நீங்கள் வந்து மேனுவல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா மேனுவல் அப்லோட். ஓகேங்களா? யூசர் லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ரெஸ்யூம் தவிர்த்து மீதி ஒரு சில டேட்டாஸ்லாம் வந்து கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இன்னும் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷர்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்துலையும் பார்த்தீங்கன்னா 2ல் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் இதில் ஏதோ வைலேஷன்ஸ் எதோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் போகும். ஓகேங்களா? ஒன்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா சிட்டி பேங்க்லேருந்து கன்சர்ன் ஹெச்ஆர் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, அப்படிலாம் மெயில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியணும், என்னென்னா நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேவிசி ப்ராசஸ் தான் ஒர்க் பண்ண போறீங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மச் பி ஆஸ் ரிகார்டிங் இன் டு பூனே லொகேஷன்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து பூனே மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க, ரிமோட் ஜாப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புனேக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதோ ஜாப்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து கன்சல்ட் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மூலியமாகவும் நீங்கள் சிட்டி பேங்க்கில் இருந்தால் வேறு போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜாப் டைப் பொறுத்த முடியும் ஆப்ரேட்டிங் அண்ட் செக்யூரிட்டி ரோல் தான். ஜாப் ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேவிசி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி போகிறீங்க. முழுக்க எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி போகிறீங்கன்னா என்னென்ன ஸ்கில் செட்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் பாலிசி இந்த மாதிரி இந்த ரோலுக்கான பேஸ்டான ஸ்கில் செட்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை செக் பண்ணி பாருங்கள். அதர் தன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரோலில் பொறுத்த முடியும். ஓகேங்களா? அதான் இந்த ரோலில் வந்து கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை ஜஸ்ட் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டே. பாய்.